உலகத்துல வந்து எவ்வளவு அழகு இருந்தாலுமே இந்த பீச் மாதிரி ஒரு அழகு எப்பவுமே வரவே வராது. கைஸ், இது மெரினா பீச்சுக்கு வந்து ஒரு சின்ன ஹிஸ்டரியா இருக்குங்க. அதாவது வந்து 1881 வந்து இது ஒரு சாதாரணமான ஒரு கடல் கரையா தான் இருந்திருக்கு. ஆனா நம்ம மனுஷங்களை பாத்தீங்கன்னா மட்டும்தான் தற்பெருமை, பொறாமை, நான் தான்ற ஆணவம், இது எல்லாத்துக்குமே வந்து மனுஷங்க மட்டும்தான் உதாரணம். வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் பட்டீஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சென்னை சீரிஸோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க சென்னையில இருந்தாலும் சரி, இல்ல வெளியூர்ல இருந்து நீங்க சென்னைக்கு வந்து ஒரு டூரிஸ்டரா வந்தாலுமே சரி, இந்த இடத்துல கால் வைக்காத ஒருத்தர் கூட இருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வேற எங்கேயும் இல்ல, மெரினா பீச். நம்ம எவ்வளவுதான் டிப்ரெஷனா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்னா அது ஃபர்ஸ்ட் மெரினா தான். கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே போகலாம், எதனா ஒரு டூரிஸ்டா கூட எங்கன்னா வெளியே போகலாம்னு நினைச்சா கூட, ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாருமே ஃபர்ஸ்ட் வர இடம் மெரினா தான். இன்னைக்கு வந்து இந்த மெரினா பீச் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த மெரினா பீச்ல வந்து என்னென்னலாம் வந்து ஸ்பெஷலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உழைப்பாளர் சிலை. இந்த வந்து பீச்சுக்கு வந்தோம்னாலே இந்த உழைப்பாளர் சிலையை வந்து பார்க்காம நம்ம போகவே மாட்டோம். இல்லாம ரொம்ப அப்டேட்டிங்கா வந்து இங்க வந்து மெட்ரோலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் வந்து இங்க வந்து பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து நம்ம லைட் ஹவுஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். லைட் ஹவுஸ் மேல போயிட்டு உங்க அப்படியே கண்டினியூ பண்றோம். சரி வாங்க போலாம். இப்போ வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, லைட் ஹவுஸ்க்கு போயிட்டு லைட் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். வரும்போது பார்த்து வாங்க, எங்களுக்கு இடிக்கும் உங்களுக்கு. இப்ப வந்து நம்ம லைட் ஹவுஸ்க்கு மேல இருக்கோம். கீழே பாருங்க, எல்லா கடையுமே எவ்வளவு சின்ன சின்னதா தெரியுது. இரும்பு மாதிரி தெரியுது கடையெல்லாம். ஆனா இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம காத்து. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சோ சென்னையில வந்து ஆஃப் வியூ வந்து இங்க சைடு நல்லா தெரியுது. இந்த சைடு பார்த்தா ஃபுல் வந்து கடவே தெரியுது. இந்த சைடு பார்த்தா ஃபுல்லா வந்து சென்னையோட பாதி வியூ. சோ ட்ரெயின் போறது, மெட்ரோ கட்டிட்டு இருக்கிறது, இது எல்லாமே தெரியுது. சோ गाइस, இன்னொரு வியூ ஒன்னு இருக்கு, அதையே நான் காட்டுறேன் உங்களுக்கு. சோ गाइस, மறுபக்கம் சொல்லுமே, அந்த மறுபக்கம் தான் வந்து இந்த பட்டினப்பாக்கம். பட்டினப்பாக்கம்ல இருக்க ஃபுல் வியூ தெரியுது. இந்த பட்டினப்பாக்கம்ல வந்து ரொம்ப மெயினானது வந்து இந்த சாந்தும். ஸோ இந்த சைடு வியூ பார்த்தீங்கன்னா பீச் ரொம்ப கிட்டக்கா இருக்கும். ஸோ இந்த சைடு நீங்க வாக் பண்றதை விட இந்த சைடு நீங்க வாக் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாவே பீச் கிட்ட போயிடுவீங்க. இந்த வியூ தான் நாங்க சொல்லியிருந்தோம். இந்த வியூ பாருங்க எப்படி இருக்கு. ஸோ நீங்க இந்த சைடு வந்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாவே வந்து மீனெல்லாம் வாங்கிட்டு போகலாம். ஸோ ரொம்ப வந்து அவங்க எப்போ எடுத்துட்டு வந்தாலுமே வந்து ஃப்ரெஷ்ஷாவே நமக்கு கிடைக்கும். ஸோ ரேட் கூட வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். உலகத்துல வந்து எவ்வளவு அழகு இருந்தாலுமே இந்த பீச் மாதிரி ஒரு அழகு எப்பவுமே வரவே வராது. சென்னை ஆர்பார் அது. எவ்வளவு அருமையான ஒரு வியூ பாருங்க. கண்டிப்பா வந்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்க மெரினா பீச் வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா லைட் ஹவுஸ் ட்ரை பண்ணுங்க. லைட் ஹவுஸோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 3 o'clock இருந்து 6 o'clock வரையும் தான். ஸோ கைஸ், இங்க பாருங்களேன், இது வந்து லைட் ஹவுஸோட வந்து ஒரு டெமோ மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ லைட் ஹவுஸ் வந்து மேலே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு டெமோ மாதிரி வச்சிருக்காங்க. பாருங்க, ஸோ வந்து லைட் ஹவுஸ் வந்து புதுசா கட்டின அப்போ எடுத்த போட்டோஸ் இதெல்லாம். ஸோ சென்னையில வந்து ஒரு மெரினா பீச்சுக்கு ஒரு அடையாளமா வந்து இந்த லைட் ஹவுஸ் வந்து விளங்குது. ஸோ மறக்காம நீங்க வந்து வந்தீங்கன்னா வந்து லைட் ஹவுஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து லைட் ஹவுஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டோம். ஸோ மெரினா பீச்சோடைய சில அந்த இதுவெல்லாம் நாங்கள் சிலைகள், அதுக்கப்புறம் அந்த உழைப்பாளர்கள் சிலைகள், அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். ஸோ மெரினா பீச் வந்து நான் அப்படியே இந்த வியூவில் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. செம்ம வெயில். ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மறக்காம இந்த குதிரை சவாரிலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ குதிரை சவாரி வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 100,
அப்புறம் அடல்ட்ஸுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ப்ரைஸ் கம்ஃபர்டபுள்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காய்ஸ் வந்து இந்த மெரினா பீச் வந்து உலகத்திலே வந்து 2வது ஒரு பெரிய கடற்கரை கொண்ட பீச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த மெரினா பீச்சோட வந்து இந்த கடற்கரை மட்டுமே பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு பெரிய ஒரு பீச் இது மெரினா பீச். ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ உழைப்பாளர்கள் சிலை கிட்ட தான் வந்திருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ காய்ஸ் இது வந்து 1959 ஜனவரி 25 வந்து இந்த சிலையை வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ இது வந்து காமராஜர் ஐயா வந்து அந்த டைம்ல தான் வந்து பீரியட்ல நிறுவியிருக்காங்க. ஸோ இந்த சிலைக்கான வந்து அர்த்தம் என்னன்னா வந்து இது வந்து 4 பேர் வந்து ஒரு கல்லை வந்து தள்ளுற மாதிரி இருக்கு. அதே தான் ஒரு கம்பெனில வந்து ஒற்றுமையை வந்து உணர்த்துறதுக்காக மட்டும்தான் இந்த சிலையை வந்து நிறுவியிருக்காங்க. ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம் காய்ஸ். இங்க வந்து நிறைய வந்து எல்லாம் இருக்கு. கிட்ஸுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் நிறைய இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு வந்து எந்த குறையுமே இருக்காது மெரினா பீச் வந்து கண்டிப்பா. அதுவும் வந்து மதியமெல்லாம் வந்துடாதீங்க, ஒரு 12 மணிக்கு அப்படிலாம் வந்துடாதீங்க, வெயில் மண்டையை கொளுத்திடும். நீங்க வர மாதிரி இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பா ஒரு 4 மணி 5 மணி டைம்ல வந்து விசிட் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸோ காய்ஸ் நம்மளோட ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ள உள்ள வந்துட்டோம். இதுதான் வந்து மெரினாலே ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கடையுமே இருக்கும். மெரினாலே வந்து இதுதான் ரொம்ப ஃபேமஸான கடை. ஸோ இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடைகள்லாம் இருக்கும். இங்க வந்து நம்ம ரொம்ப பார்கின் பண்ணி கூட வாங்கலாம். ஸோ சீப் அண்ட் பெஸ்டா எல்லா ஐட்டமும் எல்லா அக்சசரிஸுமே இங்க எல்லாமே கிடைக்குது தான். எல்லாமே இங்க வந்து சீப் அண்ட் பெஸ்டா தான் உங்களுக்கு கிடைக்கும். நாங்க வந்து இங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வாட்ச் அந்த மாதிரிலாம், டேட்டோஸ் இந்த மாதிரி. கைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய கூட்டம் இங்க தான் வரும், ஏன்னா இங்க நிறைய கடை இருக்கிறதுனால. பட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு இந்த இடையும். நமக்கே சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க வந்து நான் சொன்னல ஏன் நீங்க மதியம் வர வேணாம்னு சொல்லி, மதியம் வந்தீங்கன்னா இங்க பாருங்க ஃபுல்லா வெயில் தான். உங்களுக்கு கால் மண்ணு வந்து அந்த அளவுக்கு சுடும், அந்த அளவுக்கு வெயில் தான் அதிகமா இருக்கும் பீச்சில். இப்போ நீங்க வந்து ஈவினிங் டைம்ல வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும் உங்களுக்கு. சின்ன பசங்க விளையாடுறதுக்கான இடம் எல்லாம் இருக்கு. ஸோ இங்க வந்து சின்ன பசங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா இங்க விளையாட காமிச்சிக்கலாம். இங்க மோஸ்ட்லி மெரினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடறதுக்கு குறையா இருக்காதுங்க, அந்த அளவு நிறைய சாப்பாடு இருக்கும். இங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒண்ணு என்னன்னா பஜ்ஜி மட்டும்தான். அதுவும் இங்க கொடுக்குற மிக்சட் பஜ்ஜி. அந்த பஜ்ஜி வந்து உங்களுக்கு ஃபேவரட்டா தெரியல, ஆனா இவனுக்கு ஃபேவரட்டா தான் அதை சொல்றான் அவன். ஸோ இங்க கூட எக்ஸ்பென்சிவ் ஆக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட். ஸோ காய்ஸ் இந்த மெரினா பீச்சுக்கு வந்து ஒரு சின்ன ஹிஸ்டரியே இருக்கு. மெரினா பீச் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1870 வந்து இது ஒரு நார்மலான ஒரு கடற்கரையா தான் இருந்திருக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1881 வந்து இது வந்து ஒரு டூரிஸ்ட் வரக்கூடிய இடமா வந்து ஒரு சின்ன சின்ன உட்கார்ற மாதிரி இடம்லாம் இது பண்ணி அப்படியே கடைகள்லாம் வச்சுதான் இந்த மெரினா பீச் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து சமுதாய, கலாச்சாரம், அரசியல் மற்றும் வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இது வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம அண்ணா, அப்புறம் எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா போன்ற முக்கியமான தமிழ்நாட்டோட தலைவருடைய சமாதி எல்லாம் இங்க நீங்க பார்க்கலாம் மெரினா பீச்ல. மெரினா பீச் வந்து ஜஸ்ட் என்ஜாய்மெண்ட் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு வரலாறு. ஏன்னா தமிழ்நாட்டோட முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வந்து இந்த மெரினா பீச்ல தான் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து மெரினா பீச் இன்னும் வந்து ஃபேமஸா இருக்கு. மெரினா பீச் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதாவது வந்து உலகத்திலேயே வந்து 2வது ஒரு பெரிய கடற்கரை கொண்ட ஒரு பீச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட நீளத்தை மட்டும் பாத்தீங்கன்னா, கடற்கரை நீளத்தை மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர்ன்றாங்க. ஸோ இங்க இருந்து தொடங்கி பெசநகர் வரையும் இது கண்டினியூஸா வந்து இந்த கடற்கரை போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெரினாவோட ஹிஸ்டரிஸ்லாம் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ நம்ம சென்னை சீரீஸ் போட்டு மெரினாவை காட்டாம இருந்தா எப்படி, அதனாலதான் வந்து மெரினாவே நம்ம காட்டுறோம். ஸோ எல்லாமே பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல வர மாதிரி நார்மல் வீக் டேஸ்லயே வந்து எவ்வளவு பேர் இங்க இருக்காங்க பாருங்க. ஸோ கைஸ் ஃபைனலா வந்து டே ஃபுல்லா வந்து நம்ம மெரினாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து கருத்துக்கந்தசாமி வந்து ஏதோ கருத்து சொல்ல காத்துட்டு இருக்காரு. இன்னைக்கான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காக்கா தெரியுமா எல்லாருக்கும்? காக்கா வானத்தில் பறக்குமே காக்கா தெரியும்பா, சொல்லுப்பா. கண்ணங்கரைன்னு இருக்கும் இவன மாதிரி. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க.
நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஆமா என்ன மாதிரி காக்கா கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, காக்கா வந்து இந்த ஃபேமிலி அதாவது சொந்தக்காரங்களுக்கு வந்து எவ்வளவு முக்கியம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து காக்காவோட அறிவு. ஓகேவா? அதே தேன் அதாவது தேனிய பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எப்படி கூட்டு குடும்பமா அதாவது ஒன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து தேனி வந்து ஒரு உதாரணம். அதே மாதிரி நாயை பாத்தீங்கன்னா நாய் வந்து நன்றியோட எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நாய் வந்து ஒரு உதாரணம். ஓகேவா? ஆனா நம்ம மனுஷங்களை பாத்தீங்கன்னா மட்டும்தான் தற்பெருமை, பொறாமை, நான் தான்ற ஆணவம் இது எல்லாத்துக்குமே வந்து மனுஷங்க மட்டும்தான் உதாரணம். ஓகேவா? நல்ல விஷயமா சொல்லணும்னா மனுஷங்களை பத்தி யோசிச்சா நல்ல விஷயமா அவ்வளவு கிடையவே கிடையாது. எந்த இடத்துல எப்படி மாறுவாங்க எப்படி பேசுவாங்கன்றதே தெரியாது. ஸோ அதனால இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, தற்பெருமை, ஆணவம், பொறாமை இது எல்லாம் அவ்வளவா போட்டு எடுத்துக்காம சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, எல்லாரும் ஹாப்பியா பாத்துக்கோங்க. இருக்கிறது ஒரு லைஃப், சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப சூப்பரா இதுதான் என்னோட இருக்கு. கருத்து. கண்டிப்பா காய்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டோம். நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ மெரினா பீச் இதை அதை நம்ம விட பார்த்துட்டோம். சென்னை மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச இடம் இது, கண்டிப்பா சொல்றேன். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த பீச்சுக்கு வராம இருந்திருக்க மாட்டீங்க, எல்லாருமே வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து பாக்குறோம். அது வரைக்கும் டாடா, Bye. பை, see you.